கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ வேதனைகள் பாடுகள் மத்தியிலும் நமக்கு தடைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளுடைய வேத வசனங்களை படிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு முதலாக நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம தீங்கு நாளில் அவரை அடைக்கலாம். நமக்கு தீங்கு இந்த நாட்கள்லாம் பாருங்கள், நிறைய கஷ்டங்கள் கவலைகள் கொண்டு போட்டு குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் நிறைய காரியங்களை செய்கிறது, தீங்கு வர்றதே பிசாசுனால. அதை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கி படித்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெயிப்பு நல்ல தகவலே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தீங்கு நாளில் நேரே அடைக்கலமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்குது என்பதை நாங்கள் படிக்க போகிற இந்த வசனங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெயிக்கிற சுவாமி. இந்த தீங்கு நாளில் நாங்கள் எப்படி இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநிறுத்தத்தக்கதாக நம்முடைய கருத்தை அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் நடத்தியிருந்த பாதைகளுக்காய் நன்றி, இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களிடத்தில் விசுவாசம் வைத்து எல்லாவற்றிலும் நீங்கள் எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். படிக்கும்பொழுது எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்களே ஆசிரியத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். துதிகன மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசுரச்சன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் தீங்கு நாட்களில் நமக்கு அடைக்கலம்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கலாம். வசனங்களை பாருங்கள். நீங்கள் தீங்கு ஏன் நமக்கு வருது, நம்ம தீங்கு நமக்கு கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிட்டா கூட அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுருவாருங்கிறதுனால நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எரேமியா 44:23 பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் என்னத்தினால இந்த தீங்கு வருது அப்படிங்கிறத பற்றி நல்லா நமக்கு ஒரு கருத்து, அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்லித்தரதை நமக்கு அதை படிக்கலாம். அந்த வசனங்களை பாருங்கள். 23வது வசனம், எரேமியா 44:23 வசனம். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். இப்போ கர்த்தருடைய எதுக்கு பாருங்கள், என்னெல்லாம் சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். படிக்கும்போது அவங்க எப்படி இருந்ததுனால இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மாத்திரம் எழுதலை, நாமளுக்கும் தான். நம்ம படிக்க பார்த்தீங்களா, நமக்கு தான் இது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், முதலாவது பாருங்கள், தூபம் காட்டுறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அப்போ விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறதுனா அவருக்கு பிடிக்காத காரியங்களை தான் செய்கிறது. இவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னாக்கி அதை தான் செய்கிறது. அந்த மாதிரி செய்கிற காரியங்கள் கர்த்தர் சத்தத்துக்கு செவிக்கூடாது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதை நம்ம ஒரு வார்த்தை பாருங்கள், யாராவது ஒருத்தர் நல்லது நமக்கு சொல்கிறாங்க, நம்ம தீங்கு ஏதாவது செஞ்சுட்டு நமக்கு வேண்டாத செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது செஞ்சிங்கன்னா தவறுங்க, இந்த மாதிரி நேரான பாதையில் போனாக்கி இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்கன்னா அதை நம்ம செவி சாய்த்து, அதாவது செவி சாய்க்கிறதுனா என்னென்னா அதை கவனமாக நம்ம கேட்டோம்னாக்கி இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா டீச்சர்ஸ் தான் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது பாருங்கள், அந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை கவனமாக படிக்கிறவங்க அவங்க பின்னாடி சீட்டில் இருந்தாலும் சரி முன்னாடி சீட்டில் இருந்தாலும் சரி அந்த பாடத்தை கவனமாக கேட்டு அவங்க அந்த பரீட்சை நேரத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கவனமாக எழுதுவாங்க. ஏன்னா அதை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த நல்லா கேட்டு படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தோடு இருக்காங்க. இப்போ என்ன செவி சாய்க்கிறாங்கன்னாக்கி நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்குறது தான் செவி சாய்க்கிறதுங்கிறது. அந்த மாதிரி கேட்குற காரியங்கள் அந்த பிள்ளைங்க செஞ்சாங்கன்னா அவங்க பரீட்சையில் நல்லா 100 மார்க் எடுக்காங்க. ஆனால் கேட்காம ஏதோ அவன் என்னமோ நினப்பில் இருந்துட்டு அவன் படிக்க சார் சொல்லிக் கொடுக்கும்போதோ டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போதோ கவனமாக கேட்காதவன்னா அந்த பரீட்சையில் மார்க்கு கம்மியாக எடுக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி எல்லா காரியத்துலையும் அப்படி தான். கவனமாக இல்லைன்னா அந்த காரியத்தில் நம்ம தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருந்தோம்னாக்கி அவன் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிக்கும், இப்போ வேதத்தை படிக்கணுனாலே நமக்கு ஆண்டவருடைய ஆவியான ஒரு உதவி வேணும். அவரோட உதவியோடு படிக்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு நிறைய காரியங்களை வழிகாட்டும். அப்படி வழிகாட்டுறதை நம்ம செய்யவே மாட்டாங்க. அப்புறம் கட்டளைன்னா அவர் ஏதோ ஒரு கட்டளை கொடுக்காரு, இந்த இதை தான் நீ செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையெல்லாம் கொடுப்பார். பார்த்தீங்களா, 10 கட்டளையெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த கட்டளையெல்லாம் எதுவுமே அவன் செய்யக்கூடியது தான். ஆனால் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லவே செய்யலை. ஆனால் அதை செய்கிறதுக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்போ ஆண்டவர் கொடுக்குற கட்டளையோ நமக்கு சொல்லுவார், நீ இந்த மாதிரி செய்யணும், நான் உன்னை இதுக்கு தான் அழைச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளை சொல்லிதான் வைங்க. அந்த இதில் நம்ம போகலைனாக்கி நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பார்த்தீங்களா, அதுதான் கட்டளைன்னு சொல்லுவோம். அடுத்தது சாட்சிகள்.
அவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருனாக்கி, நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு அப்போஸ்தலர் நம்ம படித்தோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னாலே நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையாக இருக்கணும். அவர் சொல்கிற காரியங்களில் செயல்படுற காரியங்கள் நம்ம செய்கிற பிள்ளைங்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். இப்போ அவர் வந்து சொல்கிறது என்னதுன்னா, அவருக்கு விரோதமாக பாவம் செய்தது, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காம தான் அவர் வேதத்துக்கு கட்டளைக்கு அவருடைய சாட்சிகளுக்கு இணங்கி, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி ஒன்று நீங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம ஆண்டவரோட கூட இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்கிறத நம்ம செய்யணுன்னாக்கி, அவர் சொல்கிறத கேட்கணும், கேட்டு அவரோட கூட இணங்கினா என்னது, அவரோட கூட சேர்ந்துக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்கள்லாம் நம்ம படிக்கணும். நம்ம அவரோட கூட இணங்கி இருக்கும்போது அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறபடி தான் நம்ம நடப்போம். அதுக்கு மீறி நம்ம நடக்கவே மாட்டோம். அந்த இது செஞ்சோம்னாக்கி அதை நடக்கும்போது அவர் வந்து இந்த தீங்கை வந்து, ஏதாவது தீங்கு வருது பார்த்தீங்களா, அந்த தீங்கெல்லாம் நமக்கு வராமல் அவர் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார், நல்ல ஆண்டவராக இருக்கார். நமக்கு போதுமான கிருபையை தந்திருக்காரு. அந்த கிருபையினால் நம்மளை தாங்கி வழி நடத்துக்கிறப்போ அவருக்கு விரோதமாக செய்யும் பொழுது மாத்திரம்தான், அவருக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு தீங்கு வருது. நம்ம காரியங்கள் எல்லாவற்றிலுமே பாருங்கள், நிறையா கஷ்டங்கள் அதெல்லாம் வரும்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளை வந்து தாங்கி வழிநடத்துவதை நீங்களாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம செய்யும்போது, அதை செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அந்த தீங்கு வந்தாலும், எத்தனை பெரிய தீங்கு பிசாசு கொண்டு வந்தாலும் அதை நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவருக்கு விரோதமான பாவம் செய்து அந்த செய்யக்கூடாது. வேதம் கட்டளை அவருக்கு அர்ப்பணித்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருந்ததுனாலே இந்த தீங்கு, எத்தனை பேர் தீங்கு வந்தாலும் தீங்கு நாட்களில் அவர் அடைக்கலமாக இருந்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எரேமியா 17:17 ஒரு வசனம் இருக்குது. அதையும் நீங்கள் படிச்சிங்கனாக்கி நீங்கள் வசனங்களை வந்து படித்து நீங்கள் தியானிங்க, அது பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யுன்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன வசனத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதில் வந்து எத்தனை பெரிய கருத்தை நமக்கு ஆண்டவர் கற்று தராருங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. எரேமியா 17:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு பயங்கரமாக இராதையும் தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலாம். அப்போது பயங்கரமான நாட்கள் வருது, இப்போ பயங்கரமான நாட்கள் இருக்குது, தீங்கு நாட்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னாக்கி, ஆண்டவர் இதை ஏன் ஜெபிக்காரு எரேமியான்னா பாருங்கள், இந்த துன்பங்கள் எதிர்ப்பு எல்லாம் வரும்போது இந்த ஊழியம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த நாட்களில் ஆண்டோடைய கிருபையும் உதவியும் வந்து வேணும். அவருடைய உதவி இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது, எதுவுமே நடக்க முடியாதுங்கிறது தான் ஜெபமாக வந்து எரேமியா ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காருங்கிறத நம்ம முதலாவது உணர்ந்துக்கணும். அடுத்தது பாருங்கள், எரேமியா நிறைய காரியங்களை கற்றுத்தரதை நம்ம பார்க்கலாம். அவர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கிருபையினால் என்னை தாங்குங்க, இல்லாட்டி நான் வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். தீங்கு எதனால் வருதுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவர் ஜெபிக்கார், அவர் ஊழியத்தில் கிருபை இருந்து நம்மளை தாங்கணும். தீங்கு நாட்கள்லாம் நம்ம வந்து எதிர்த்து நின்று பிசாசெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. நாம் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்தால் தான் நமக்கு உதவி. அவருடைய உதவி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு கத்துறதை இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் படிங்க. நிறையா வந்து அழுகின் தீர்க்கதரிசி அவர் நிறைய காரியங்களை நமக்கு, அதாவது என்ன புத்திமதியாக சொல்வார் பாருங்கள், இவர் பவுல் சொல்வார் பாருங்கள், அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து சொல்வார், ராஜாக்களுக்கு சொல்வார், மற்ற எல்லாருக்கும் சொல்லுவார். அதனால் அவருக்கு வந்து தீங்கு தான் எல்லாரும் செஞ்சாங்க, ஆனால் அவர் வந்து ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொன்னார். அது மாதிரி எரேமியாவை நீங்கள் நிறைய படிங்க, நிறைய காரியங்களை செய்யலாம். தீங்கு எதனால் வருதுன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்து எப்படி பாதுகாக்கணும், நம்மளை வந்து ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை தாங்கி இந்த தீங்குலேருந்து நம்மளை விலக்கி காக்கணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதையும் நம்ம படிக்கலாம். அது ரெண்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். அடுத்து வந்து செப்பனியா 3வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, செப்பனியா 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து பாருங்கள், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து அவர் நடுவில் இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தீங்கு வரவே கூடாது அப்படிங்கிறத வந்து நடத்தினார். ஆனால் வந்து இவங்க எப்படி அந்த ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, இப்போ சத்துரு தான் நமக்கு எல்லாவற்றையுமே கொண்டு வரான்னு சொல்லி இந்த செப்பனியா எழுதியிருக்காரு பாருங்க. அப்போது சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்ம நடுவில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியவராய், அவர் வந்து தீங்கையே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ தீங்கு வந்து வரும் பொழுது நம்ம வந்து நம்முடைய ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கார், நம்மளோட கூட இருக்காருனாக்கி இந்த தீங்கை வந்து அகற்றக்கூடிய ஒரு காரியங்கள் நமக்கு நடக்குது. அப்போ தான் நம்ம ஆண்டவரோட கூட இடைப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறது செப்பனியா காரியங்களை நம்ம பார்க்கோம்.
அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கினையே அகற்றுகிறார். இப்போ இந்த ஆக்கினை நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அதிலேருந்து நம்மளை வந்து அது தீங்கு வராதபடி நம்மளை பாதுகாக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆக்கினைனாலே வந்து பாருங்கள், நம்ம கடைசி நாட்களில் நடக்கும்னு சொல்கிற காரியங்கள் நீங்கள் வந்து அதை வந்து அதுலேருந்து நம்மளை விலக்கி காக்கக்கூடிய ஒரு காரியங்களை ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆக்கினை தீர்ப்புலாம் பாருங்கள், தவறு செஞ்சவன் ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு செய்ய போகிற கடைசி நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் அது வந்து அதை அகற்றுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து அவர் நம்ம நடுவில் இருக்கார். நம்ம நடுவில் இருக்கும் பொழுது, நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்மளை ஒருத்தரும் வந்து அந்த தீங்கு வந்து நம்மளை அணுகாமல் நம்ம பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். அவர் நம்மளோட இருப்பில் வந்து அந்த தீங்கை வந்து நம்ம காணாமலே இருப்போம் அப்படின்னு சொன்னால் வருது. வந்தாலும் நம்ம வந்து அதை பார்த்துட்டு ஐயோ நமக்கு என்ன வருமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கவலையை நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த செபனியா வந்து ஒரு 3 அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க. அதுலேயே நிறைய கருத்துக்கள் நீங்கள் படிக்கலாம். நான் ஒரே வசனம் சொன்னேன், ஆனால் நிறைய வசனங்கள் வந்து ஆண்டவர் வந்து எழுதி தந்திருக்கிறார் நமக்கு. அதை நீங்கள் படிக்கும்பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஏன்னா நிறைய எச்சரிப்பின் சத்தத்தை தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதனால் நமக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அந்த காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. அடுத்தது பாருங்கள், எபேசியர் 6:13. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்கள் நிறைய பைபிள் படிக்கிறவங்களா இருந்தோம்னா நீங்கள் வந்து நிறைய இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆயுதங்களை ஏன் தந்திருக்காரு. இந்த ஆயுதங்களெல்லாம் நாம் வந்து பிசாசை ஜெயிக்கணும்னாக்கி நமக்கு ஒரு ஆயுதங்களை தந்திருக்காரு ஆண்டவர்னு சொல்லி நம்ம படிக்கலாம். நீங்கள் வந்து எபேசியர் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆகையால் தீங்கு நாள் நமக்கு வரும் பொழுது என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். அவங்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இப்போ பாருங்கள், எதிர்த்து நிற்கணும்னா ஆண்டவருடைய அந்த ஆயுதங்கள் நமக்கு தேவை. ஏன்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு முடியாது. ஏன்னா தாவீது எதிர்த்து நின்னதெல்லாம் எப்படி பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்ததுக்கு அவர் கூட இருந்ததுனால தான் அவன் ஒரு கூழாங்கல்ல வச்சு ஜெயித்தான் அந்த பெரிய கோலியாத்தை. அப்போ வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். அவருடைய ஆயுதங்கள் நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தினால நான் வர்றேன்னு சொல்லுவோம். அப்போ அவருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்குது. அப்போ அந்த வல்லமையினால அவர் வந்து இப்போ என்னென்னா நமக்கு ஒரு ஆயுதங்களை தந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல படிச்சிருக்க எபேசியரில் படிக்கலாம். எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் எதிர்த்து செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சகலத்தையும் என்ன காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து முடிக்கிறவர்களா. பிசாசின் என்ன திட்டங்கள் வச்சிருந்தாலும் அதை பூரா ஒன்றும் இல்லாமல் செஞ்சு ஆண்டவர் வந்து எழும்ப செய்கிற தேவன். அது அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நமக்கு வந்து பாருங்கள், நிறைய காரியங்களில் நமக்கு போதுமான பலன் இருக்காது. அப்படி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் கூட இருக்கும்போது அவர் அந்த ஆயுதங்களை தரிச்சு கொண்டு நீ வந்து அதுக்கு ஏற்று நிற்க நீ திராணி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய சர்வாதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா கை கால் என்னென்ன ஆயுதங்களை போட்டுக்கணும், அதை அணிஞ்சிக்கிட்டு நீ ஏற்று நிற்கணும் பிசாசு அப்படின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஏற்று நிற்கணும்னாக்கி என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னாக்கி அதனால நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னாக்கி நிறைய காரியங்கள் வந்து விசாசனம் கொண்டு வருகிற அந்த வசனங்கள் அந்த நிறைய காரியங்கள் செய்கிறான் பார்த்தீங்களா. நமக்கு எதிராக எல்லாம் நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஆண்டவருடைய ஆயுதங்களை தரிச்சுக்கிட்டு தான் நம்ம அவரை நிற்க முடியும்னு சொல்லி அப்படி என்னுடைய நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துன்னு சொன்னார். அப்படியே நாமளா போய் ஏதாவது பிசாசிட்ட போனோம்னாக்கி நீங்கள் ஏற்கனவே அப்போஸ்தலர் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய ஆயுதங்கள் இல்லாமல் நம்ம போகும்போது நாம் வந்து அவனால் தாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆயுதங்களை நமக்கு தர்றாரு அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய எல்லாமான காரியங்களையும் செய்து முடிக்கிறதுக்கு அவர் நம்மளோட கூட இருக்க முக்கியமாக பரிசுத்த ஆவியை நமக்கு தர்றாரு. அந்த ஆவியானவரோட கூட நம்ம எடுத்து நின்று போராடி ஜெயிக்க முடியும். அவர் இல்லாமல் நம்ம வெறுமையாக போனோம்னாக்கி நம்ம தோற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள ஏற்று நிற்க முதலாவது இந்த ஆயுதங்களை நம்ம தரிச்சுக்கிடணும். அப்புறம் சகலத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு சகலம் என்ன வருதோ சகலம்னா எல்லாமே அதெல்லாம் ஏற்று நிற்கிறதுக்கு நம்ம செய்து நிற்கிறவங்களாம் நாம் நிற்கணும். 3வது திராணி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு பலன் தந்து நடத்துறதுக்கு ஆண்டுகிட்ட நம்ம ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டு நாம் இந்த பிசாசை வந்து நம்ம ஜெயிக்கணும். இதுக்காண்டி நிறைய நேரத்தில் நம்ம ஜெபித்து
இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இந்த எபேசியரில் இருக்கிற இந்த வசனங்கள் தான் நமக்கு மனப்பாடமாக இருக்கணும். இருந்தோம்னாக்கி நமக்கு எதிராக வரும்போது, பிசாசானவன் வரும் பொழுது நம்ம ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆயுதங்கள் மூலமாக என்ன வசனத்தின் பட்டயத்தினால இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லி நம்ம படிக்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வசனங்களின் மூலமாக ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த வார்த்தைகள் மூலமாக பிசாசை ஜெயிக்க முடியும். அதை நம்ம செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அடுத்தது சங்கீதம் 27 5வது வசனத்தை நீங்கள் படித்து போய் 27வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பாருங்கள், சங்கீதம் 27 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவீது வந்து ரொம்ப ஆண்டவரை வந்து எப்படி நேசிக்கிறவர்னு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே ஜெயித்தவர். நீங்கள் நிறையா தாவீதை பற்றி படிக்கலாம். அவரை வந்து ஆலயம் கட்டணுங்கும் போது நீ யுத்தம் செஞ்சு நிறையா அழிச்சவன், அதனால் நீங்கள் கெட்டக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. அதனால் அவர் யுத்தத்துக்கு போகும்போது பூரா எதுலையுமே துவக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் அவர் போனதே கிடையாது. அப்படியே அவருடைய ஜெயத்துக்கு முக்கிய காரணமே வந்து நீர் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்போவுமே சங்கீதத்தில் படிக்கும்போது அவர் ஆண்டவரை தான் திச்சு நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லி சொன்னதுனால அவர் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அது மாதிரி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அவர் கூடார மறைவில் ஒழித்து வச்சுருக்காராமா. கூடாரம் அவர் ஒரு கூடாரம்னாக்கி பாருங்கள், அவர் மறைவில் நம்ம இருக்கும் பொழுது எந்த இது தாக்கிறதுக்கு நம்மளை விடவே மாட்டார். அதுக்கு நம்ம தாவீது அவ்வளோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். அவர் கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு சொல்லியிருக்காரு. அப்போ கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு சொல்லி அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ நம்ம வந்து பெரிய படிப்புலையோ பெரிய பட்டம் வாங்கி அந்த மாதிரி பெரிய உயர்ந்த இதில் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனாலும் எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து நடத்தக்கூடிய காரியங்கள் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ இவர் தாழ்மையான நிலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் உயர்த்தக்கூடிய காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தாவீது நம்பினது எப்படி, எதை வச்சு நம்பினார் ஆண்டவரை எவ்வளோ தூரத்துக்கு அவர் நம்பியிருந்தாரோ நாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஆண்டவரை விசுவாசிங்க பிள்ளைகள். ஆண்டவர் வந்து விசுவாசி அவங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு பூரா ஒரு மறைவிடத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. அதை வந்து தாவீது விசுவாசிச்சார், நாமளும் விசுவாசி. ஆண்டவரே நீங்கள் உயர்வு எங்களுக்கு தந்து எங்களை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளையா உங்களை விசுவாசிக்கும் போது உங்களுடைய பிள்ளையா உங்களுடைய கூடார மறைவில் என்னை மறைத்து காத்து வழிநடத்துவதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அடுத்தது நம்ம வந்து நம்மளை பயமுறுத்துற அதிகாரங்கள் இருக்கலாம். பெரிய செல்வாக்குள்ளவங்க நிறைய பேர் நம்மளை எதிர்த்து நிற்கலாம். நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், இது மாதிரி தாவீதெல்லாம் ஏற்றுனவங்க நிறைய பேர். ஆனால் எல்லோரும் தோற்கடிச்சு அவர் ஜெயிச்சார். அப்போ அந்த நம்பிக்கை அவருக்கு முதல்ல நான் சொன்னேன், நம்பிக்கை இருந்தது பாருங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சோதனை, நோய்கள், வேதனை எல்லாமே எல்லா விதமான காரியங்களும் வந்து கொண்டு வந்து போடுறது பிசாசானவன் கொண்டு வந்து நமக்கு செய்கிறத நம்ம பார்க்கோம். ஆனால் ஆண்டவருடைய மறைவில் இருக்கும்போது அவர் கண்மலையின் மேல் நம்மளை வந்து உயர்த்துகிறவராக இருக்கார். அப்போது நமக்கு எந்த வியாதி இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாம் வருது. எல்லாம் வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு வந்து செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளை, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய கூடார மறைவில் நம்மளை காத்து நடத்துறதுக்கு மாத்திரமில்லை, நமக்கு வந்து பயம் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது இந்த பாடல் நம்ம பாடி ஜெயிக்கலாம். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார்னு சொல்லி ஃபாதர் அவங்க படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாடல்கள்லாம் எப்படி வருதுன்னாக்கி இந்த மாதிரி பயம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நிறைய தாவீதுலாம் சங்கீதத்தில் பாட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதே பாடலாக எழுதிடுவாங்க. ஏன்னா வார்த்தைகளே பாடலாக வருது பார்த்திங்களா. ஏன்னா அவர் பாடல் தான் படித்தார். பாடல் படித்தது தான் நம்ம வசனமாக படிச்சுட்டு அதை பாடலாக எழுதும்போது அது நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கத்தரக்கூடிய காரியங்களை செய்யுது. அதனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத முழுவதுமாக நம்பி அவர் நம்மளை கூடார மறைவில் வச்சுருக்காரு, அவர் கண்மையிலுமே உயர்த்துவார் அப்படிங்கிற இந்த 2 காரியங்களும் நமக்கு இந்த தாவீதுக்கு இருந்த மாதிரி இருந்தால், அவர் தாவீது எவ்வளோ உயர்த்தினார் ஆண்டவர், அந்த மாதிரி நம்மளையும் உயர்த்துவார். அப்படி உயர்த்ததில் நம்மளை முற்றிலுமாக அவருடைய கரத்தில் படைச்சி அவரை தான் நம்பி நம்ம நடத்தி செல்வார்னு சொல்லிட்டு அர்ப்பணித்து நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். அதை ஆண்டவர் செய்ய வளமுள்ள ஆண்டவராக இருக்கார். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. அடுத்தது எபேசியர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். இதில் வந்து நிறைய வந்து நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, நம்மகிட்ட எவ்வளோ குறைவுகள் இருக்குங்க அப்படிங்கிறதுங்கிறத நம்ம முதலாவது படித்தோம்னாக்கி தெரியும். 14வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு,
அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம். நிறைய தூங்குறவங்கெல்லாம் நீங்கள் நீதிமொழிலாம் படிச்சிங்கனாக்கி, தூங்குறவன் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு தூங்கினோம்னாக்கி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ காலையில் அதிகாலை தேடுகிறவன் என்ன கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அந்த வாழ்க்கை வந்து மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அதை நம்ம தியானிக்கணும். இப்போ அதுதான் சொல்லுதான், விழித்து தூங்குற நீ விழித்து மருத்துவரை விட்டுனா பாருங்கள், நம்ம வந்து ஏதோ நம்ம தூங்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இருந்தாலே அது நம்ம வாழ்க்கையே வந்து மரித்து போன வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஒன்று, அடுத்தது ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. அப்போ அதை தான் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அதுலேருந்து நம்ம எழுச்சி ஆண்டவர் வந்து பிரகாசிக்க செய்கிறதுக்கு நாம் அதிகாலையிலே ஆண்டவர் தேடுற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் அதிலே படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கி 16 நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கலாம், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா எந்த நாட்கள் நமக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்க போதோ அந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் நம்ம அசால்ட்டாக இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க எந்த நாட்கள் வச்சுருக்காரோ அந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். 17வது வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்கிட்டாதான் மாத்திரம்தான் இந்த தாவீதை மாதிரி பாருங்கள், நம்ம ஆண்டவர் வந்து கண்மலையில் உயர்த்துவார்னு சொல்லி அவர் நம்பி அவரை வந்து எப்படி விசுவாசி அவர் போனாரோ அதில் தான் அவர் நடத்தப்பட்டு அவர் ஆசிரியக்கப்பட்டார். அது மாதிரி நாமளும் அப்படி நடக்கிறதுக்கு பாருங்கள், நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி உணர்ந்து அதுபடி நம்ம நடக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய தீங்கு எந்த காலங்களில் எந்த தீங்கு வந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்மளை நடத்துவார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 18வது வசனம், துன்மார்க்கத்துக்கும் ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து. இப்போ வேண்டாத காரியங்கள், அதை மதுபானங்கள் போட்டிருக்குது. அப்போ அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த மதியற்றவளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சித்தப்படி நடக்கணும். இந்த வேண்டாத துன்மார்க்கம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறவங்களுக்கு கூட இருந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருடைய ஆவினால் நிறைந்து தினமும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபிக்கிற பிள்ளைங்க அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு இந்த வசனங்களை வந்து தியானிக்கணும். நம்ம ஒரு வசனத்தை படித்தாலும் நம்ம வந்து அதிகாரமாக படித்து நம்ம ஒன்றும் அந்த மாதிரி விளங்கிட்டு நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே செய்யலை. ஆண்டவர் நம்மளோட கூட ஒரு வசனம் பேசினா இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம்னாக்கி நம்மளே நமக்கு ஒன்றுமே புரியாது. அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அதனால் வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தை படித்தாலும் அதனுடைய அர்த்தங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னா அந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள முடியும். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆவினால் இடைவிடாமல் புதுப்பிக்கப்படணும். ஆவினால் டெய்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். காலையிலனாலும் மத்தியானம் சரி, நைட்னாலும் சரி, நமக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ பூரா ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்புறம் பாருங்கள், அவர்கள் மீண்டும் இந்த வழிபடுறதுக்கு, இந்த ஊழியம் பண்ணுறதுக்கு, அவருக்கு சாட்சியாக நிற்கிறதுக்கு, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அப்போ தான் நாம் வந்து அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் அந்த தீங்கு நாட்களில் மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் அவருடைய பிள்ளையாக நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தான் அதை நம்ம இந்த தீங்குலேருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அந்த கர்த்தருடைய வசனம், அவருடைய வசனம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வசனம் தான் நமக்கு அவருடைய ஆயுதங்கள் தந்திருக்காருனாக்கி அவர் வசனம் தான். வசனத்தின் மூலமாக தான் நம்ம ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும். அதனால பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வசனத்தினால நிரப்பப்படணும். அடுத்தது வந்து ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவர் ஏதாவது நமக்கு நன்மை செஞ்சீங்கன்னா உடனே வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவரை துதித்து பாடணும். அவரோட பாடல் மூலமாக நாம் வந்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம நடத்தப்பட அதுக்கு நம்ம அவருக்கு நடத்துறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து நம்ம முழுவதுமாக அந்த ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தீங்குகள் வரும்போது ஆண்டவர் நம்மளை அந்த அபிஷேகத்தின் மூலமாகவே நம்மளை வந்து விடுதலை செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அடுத்தது பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிரப்புதலின் அனுபவம் வந்து கிடைக்கும்போது ஆவியானவர் திரும்பவும் நமக்கு வந்து என்ன செய்கிறார், நமக்கு வந்து அந்த ஆவியானவர் நமக்கு கூட இருக்கும்பொழுது, நான் ஆவியானவர் நிரப்பப்படுறதுக்கு நீங்கள் ஜெபிங்க, ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் சிலர் வந்து பாருங்கள், நிறைய ஆவினால் நிரப்பப்பட்டவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு
நிறையா ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்களும் நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு கூடிய காரியங்களை செய்ய முடியும். ஊழியம் செய்யணுன்னாக்கி நீங்கள் ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அதனால் ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களில் ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லி கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஊற்றுறதுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை செய்ய போகிறதுக்கு தயாராக இருக்கார். நாம் அர்ப்பணிக்கணும், அவ்வளோதான். அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறதுனால என்ன பலன்கள் கிடைக்கி அந்த பலன்களை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம படித்தோம்னாக்கி அந்த காரியங்கள் ஒரு 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். அந்த 3 காரியங்களை நாம் நமக்கு கண்டிப்பாக அதை நடத்தணும், அதை செய்யணும் அப்படிங்கிறத ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு அந்த இதை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனந்த சந்தோஷம், சங்கீதம் பாடுதல், கீர்த்தனம், இந்த பாடி துதிக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஆண்டவரோட பேசுகிற மாதிரி தான். ஆண்டவரோட பாடி துதிக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவன் மகிமைப்படுத்துறதுக்கு ஆவியானவர் நிரப்புதல் இருந்தால் நமக்கு அதனால தான் அந்த பலன் கிடைக்கும். இல்லாட்டா நாம் சொந்த விருப்பத்தின்படி ஏதோ பாடிட்டே இருந்தோம்னாக்கி அதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம செய்யணும். அதுக்கு அபிஷேகம் தான் தேவை. பாடி துதிக்கணும். கீர்த்தனம் பாடுறதுனாலும் சரி, எந்த பாடல் பாடினாலும் சரி, பாடி துதிக்கும்போது அவரோடு கூட பேசும் பொழுது, அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை ஆண்டவர் ஆவியானவர் மாத்திரம் தர முடியும். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிங்க. 2வது பாருங்கள், ஸ்தோத்திரத்தோட அவர் ஸ்தோத்திரத்தை செலுத்தி நன்றி சொல்லணும். அவர் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறத 2வது நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களாக நாம் இருக்கணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். 3வது தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆண்டவருக்கு பயம் இருக்கணும். ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சந்திப்புன்னு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி பயம்னாக்கி அதுக்காண்டி நடுங்கிட்டு இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நம்ம கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது பாருங்கள், அவரை பாடி துதிக்கணும். அவரை எப்படி நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, அவர் மூலமாக நமக்கு செய்யக்கூடிய ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் கீழ்ப்படியணும். அடுத்தது பாடி துதிக்கணும், நன்றி செலுத்தணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய இது செஞ்சோம்னாக்கி நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமாக நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு தினமும் நம்மளுக்கு தீங்கு வர்ற நாட்களில் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கார். அதனால் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, எபேசியர் மூலமாக நாம் படித்தோம், செப்பனியா மூலமாக படித்தோம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. இப்போ தியானித்து வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த தீங்கு வந்தாலும் சரி அதுலேருந்து நம்மளை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நீங்கள் தீங்கு நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற தீங்கு நாட்களில் எங்களை விடுதலை செய்ய நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிங்க. அற்புதமாக உங்களை நடத்துவதை நீங்கள் இந்த நாட்களில் காண முடியும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்து ஆவியானவர் நம்மளை விடுதலை செஞ்சு நடத்துகிற நாட்களாக இருக்க மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி அவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட நம்மளை பயன்படுத்துகிற நாட்களாய் மாற நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஆமென். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி நீடித்த காலமதாக பரண்யம், நீடித்த காலமதாக பரண்யம், நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே.
தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூறு தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூறு செப்பின வேவபதன் இந்த காலத்து மார்க்கமதாக குமாரனை கொண்டு விளக்கின அன்பை விளைந்து தியானித்து பாடி துதி மன மேய்ப்பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமாக யூதர் இருந்திட சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தோலையில் கீழன் புறமாந்தராம் எமை மந்தையில் சேர்த்து பராவரன் தமிழ் மைந்தராகி சந்தோஷத்துக்காக பாடி துதி மன் மீட்பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்க நேக அப்போஸ்தல எத்தனை தீர்க்க அநேக அப்போஸ்தல எத்தனை போதர் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா இசையா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் சுவாமி, உமக்கு மாத்திரம் எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் உம்முடைய ஆண்டவரே தீங்கு நாட்களிலே நீர் எங்களை காத்து எப்படி நடத்துவீர் என்பதை நாங்கள் வாசித்தோம் சுவாமி. அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதான் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எங்கள் கற்றுத்ததற்கு எங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களை வழிநடத்த எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவர் பிசாசின் எல்லாமான தீங்குக்கும் எல்லாமான காரியங்களையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்திருக்க இந்த ஆயுதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களுக்காக இந்த போர் ஆயுதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை அடைக்கலமாய் வைத்து எங்களை மார்போடு அணைத்து காத்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தீங்குகள் பிசாசனம் கொண்டு வந்து எத்தனை மனிதர்களை ஏற்று நின்றாலும் எங்களுக்கு எந்த இடையே நீங்கள் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கீங்களே நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்மலையின் மேல் எங்களை ஒழித்து வைத்து காக்கிற தேவனாக இருக்கீங்களேயாக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை ஆண்டவரே வழி நடத்தின தேவன் எங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம். எரேமியா மூலம் எச்சரித்த அந்த எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நடக்க இருக்கிற காரியங்களை நாங்கள் நேரான பாதையில் நடத்தி செல்ல கிருபை செய்யுங்க. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை படிக்கும்போது எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம்.
கீழ்ப்படிந்து உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எங்களுடைய சித்தத்துக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்தை ஒழிக்கவும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கவும் ஆண்டவரே நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்கிறோம். எல்லா காரியங்களும் நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அநேக பிள்ளைகளுக்கு அதை சொல்லவும் சாட்சிகளாக எங்களை நிறுத்த வேணுமா செபிக்கிற சுவாமி. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களை பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்த வேணுமா செபிக்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொடுக்க எங்களுக்கு நீங்கள் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வளர்த்துமா செபிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நாவை ஊற்று என்று சொன்ன தேவன் ஆவியானவரால் நிறைத்து எங்களை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்கள் தாமே எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையினை தரவுமா செபிக்கிறோம். இரக்கத்தை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிற சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆவியானவர் எங்களை வழி நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தரணுமா செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். தீங்கு நாட்களில் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், எங்களை கண்மையுமே உயர்த்துகிற தேவன் நீங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்கள் வழிநடத்தின தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அது கீழ்ப்படிந்து நடக்கவும் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேவையை முன்பாகவே அறிந்த தேவன், எங்களை எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நான் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் தெய்வமாய் பிடித்துக் கொள்ள அவருக்கு பிள்ளையாய் இருக்கவும் அவர் எங்களுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்க நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு முழுவதுமாய் எங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்களே முதலிடத்துல இருந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது எனக்கு இந்த பிரச்சனை எங்களை தாங்கி வளர்ந்தமா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கெல்லாம் பய கொடுத்து நன்றி. இன்னும் நடத்த போருக்கா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வளர்ந்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.